அந்த கரூர் சம்பவத்தை விட்டுருங்க, அந்த இறந்து போனாங்களோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடக்க பற்றியில் அரசியல், அந்த கோமாளித்தனம், கூத்துக்கள், அந்த உருட்டு புரட்டுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிறது வேலை புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து எல்லாமே டெக்னாலஜியின் உச்சத்தில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி அந்த கரூர்லேயும் டெக்னாலஜியில் உச்சம்தான் இருந்தது. நொடிக்கு நொடி லைவ் காமிச்சாங்க, ட்ரோன் ஷாட் இருக்குது, அங்கே சிசிடிவியும் இருக்குது, எல்லா பத்திரிகைகளும் இருக்குது, தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களும் இருக்குது, இத்தனையும் இருக்குது, எல்லாமே ஆதாரமாக இருக்குது. இந்த நுங்கு குடித்தவன் வந்து திருடி நுங்கு குடித்தவன் வந்து தப்பிச்சிருவானா, அதை போய் சுத்தம் பண்ண போகிறான் பாருங்க, என்ன அப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண போவானா, அவன் போய் மாட்டிக்குவானா, அவன் திருடன் ஆகிடுவானா, அவன் மேலே திருட்டு பட்டத்தை போட்டுருவாங்களாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த திமுக மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் இவங்க சொல்கிறது, சதி நடந்துருச்சு, ஏன் அது அவ்வளோ லேட்டாச்சு, ஏன் இது அதாச்சு அப்படின்ட்டு சொல்கிறது. அதாவது வந்து அங்கே நடந்த இறப்புக்கு அப்புறம் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணலேருந்து, அந்த மக்களுக்கு நிவாரண உதவி கொடுத்ததுலேருந்து, அங்கே நிறைய பேரை வந்து உயிரை காப்பாற்றி விட்டதுலேருந்து, அப்புறம் வந்து அந்த சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை துரிதப்படுத்தினதுக்கு எல்லாம் பார்த்து செய்யுது ஆளும் அரசு. ஆனால் வந்து ஸ்டாலினையே இவ்வளோ தூரம் இந்த டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்கும்போதே ஸ்டாலினை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, அப்போ கலைஞரை விட்டு வச்சுருப்பீங்களா நீங்கள்? அப்போல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சங்கி பத்திரிகை தான் இருந்தது. அவர் மக்கள்கிட்ட போய் பேசணும்னா பொதுக்கூட்டங்கள் தான் அவருக்கு ஒரே இது வாய்ப்பு. அதுலேயும் சில விஷயங்களை வந்து சில பத்திரிகையில் வந்து எடிட் பண்ணி போட்டுருவானுங்க. அப்போ எனக்கு பார்த்தா ஒரு உண்மை தெரியுது. அதாவது வந்து உங்களால், அதாவது அவர் மேலே ஒரு கெட்ட விஷயத்த ஊழல்னு சொல்லி கிளப்பி விட வேண்டியது, அதுக்கு ஆதாரம் எங்கடா கொடுறா அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் விஞ்ஞான ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா எல்லாமே. கச்சத்தீவை கொடுத்தாரு ஆதாரத்தை தூக்கி போட்டால், ஐயோ கச்சத்தீவுக்காக போராடினதே அவர் தாயா, அதை கொடுத்தது வந்து இந்திரா காந்தி அம்மையார் அப்படின்னு சொன்னாலும் எவனும் நம்ப தயாராக இல்லை. இப்படி ஒவ்வொன்றும். அப்போ எவ்வளோ தூரம் அவங்க இப்போ என்கிட்ட மாட்டிக்கின்னு கலைஞர் பாடாப்பட்டிருப்பார். இவ்வளோ டெக்னாலஜி உள்ள காலத்திலேயே வந்து தற்கொலைகளில் மாட்டிக்கிட்டு ஸ்டாலின் வந்து படாத பாடுபடுறாரு. அப்போ வந்து டெக்னாலஜியே இல்லாத அந்த காலத்தில் வந்து இந்த சங்கிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு கலைஞர் என்ன பாடுபடுறாரு.